அண்ணா நான் பேசுவாங்கண்ணா அண்ணன் பேசுவார் எல்லாம் வர்றாங்க அண்ணா நான் பேசுவாங்கண்ணா அண்ணன் பேசுவார் அண்ணா நான் பேசுவாங்கண்ணா அண்ணன் பேசுவார் அண்ணா நான் பேசுவாங்கண்ணா அண்ணன் பேசுவார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருகிறாரா என்ற கேள்விக்கு எல்லோரும் வருகிறார்கள் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் பிரதமரின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த நிலையில் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகிறாரா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது எல்லோரும் வருகிறார்கள் என எல் முருகன் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, முழு விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை முழுமையா உறுதி செஞ்சு அது தீவிரமான பரப்புரை பணியில பிரதமரே ஒரே மாதத்துல 3வது முறை தமிழ்நாட்டுக்கு வர இந்த நிலைமையில அந்த கூட்டணிக்குள்ள புதிய கட்சிகள் வர்றாங்க, மேலும் கட்சிகள் வர்றாங்கன்னு தொடர்ச்சியா நயினா நாகேந்திரன் சொல்லிட்டே இருந்தார் பாஜக மாநில தலைவர். இப்போ இன்னைக்கு அந்த கூட்டத்துக்காக பிரதமர் பங்கேற்கக்கூடிய கூட்டத்துக்காக வந்திருந்தவங்ககிட்ட நயினா நாகேந்திரன் முதல்ல கேள்வி கேட்கிறோம், விஜய் வருவாரான்றதுக்கு அவர் பதில் சொல்லல, மறுக்கல, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவர் முடிச்சுட்டாரு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேட்கும்போது விஜய் வராருன்னு கேட்கும்போது எல்லாரும் வர்றார்கள், 3 முறை எல்லோரும் வருகிறார்கள், எல்லோரும் வருகிறார்கள் சொல்றாரு. கடைசியாக மீண்டும் விஜயை பத்தி கேட்கும்போது அண்ணன் பேசுவார். அதாவது விஜய் வரலை அப்படிங்கறத மறுக்கல, அவங்க அதை மறுக்காம இருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் பேசப்பட்டு இருந்த நிலையில இப்போ அதை எல் முருகன் கிட்டத்தட்ட உறுதி செய்யும் வகையில அவருடைய வார்த்தைகள் இருக்குது. அவர் மறுக்கல அப்படிங்கறத அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. தமிழக வெற்றிக் கழகம் ஒருவேளை இணையக்கூடிய பட்சத்தில் எவ்வளவு தூரம் எதிர்வினை ஆற்றும் களத்தில் அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக என்னென்ன நகர்வுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் நம்ம இந்த தருணத்திலிருந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த களம் உருவாக்கி இருக்குது. வெற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவார் என்று அழைப்பு விடுத்த நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவிலிருந்து. ஆனால் விஜய் தாவேக தரப்பிலிருந்து கேட்டதற்கு இது யூகங்களுக்கெல்லாம் பதில் தர முடியாது என்ற பதில்களை வந்திருக்கின்றன. இப்போ மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எல்லோரும் வருகிறார்கள் என்று கூறியிருப்பதை எவ்வாறு பார்க்க வேண்டியிருக்கிறது வெற்றி? இல்ல, அதாவது அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவங்காம இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு சமிக்கையா பார்க்க வேண்டியிருக்கீங்க. அப்படின்னா கடந்த முறை பிரதமர் 2வது முறையா மதுரைக்கு வந்தப்பவே வரைக்கும் தொகுதி பங்கீடு துவங்கல. கேட்டா அவங்க 14ஆம் தேதிக்கு பின்பாக, அதாவது பிரதமருடைய திருச்சி வருகைக்கு பின்பாக துவங்குறோம் அப்படின்ற ஒரு இடைவெளியை வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா தொகுதி பங்கீடு ஆரம்பிக்கவே இல்லைங்கிறத எல்லோரும் சொல்றாங்க. பியூஷ் கோயல் உள்ளிட்ட எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லோரும் அதிமுக தலைவர்களும் தொகுதி பங்கீடு துவங்கலங்கிறாங்க. அது ஒரு இடைவெளி, புதிய கட்சி ஒன்று அவங்க வருவதற்கான ஒரு இடத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை கூட்டணி இன்னும் முழுமையாக இறுதி செய்யாம இருக்காங்க அப்படிங்கிறதையும் அது வழியா தெரிஞ்சுக்க முடியுது. அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு அவங்க 3வது முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. திருச்சியில அந்த கூட்டம் நடத்தப்படுது. முந்தானேத்து திமுக நடத்திருக்காங்க, அதை தொடர்ந்து இவங்க நடத்துறாங்க. அப்படிங்கும்போது கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்க சூழல்ல தான் மேலும் இந்த அணியை பலப்படுத்த வேண்டியது இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி. ஏன்னா திமுகவுக்கு எதிராக 3 அணிகள் இருக்குது. அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜய் மற்றும் நாம் தமிழர் இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடுன்ற காரணத்தினால விஜயை தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சில கருதுகோள்கள் இருந்த நிலையில அதுக்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாக தகவல்களும் வெளியாச்சு. ஆனா இந்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தொடர்ச்சியா பேசும்போது கட்சிகள் வருவாங்க, புது கட்சிகள் வருவாங்க அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு கேட்கும்போது விஜய் வர்றாரான்னு குறிப்பிட்டு கேட்கும்போது அவர் அதை மறுக்கல, விஜய் வரலன்னு சொல்லல. அதுக்கு எந்த விதமான எதிர்வினை ஆற்றம் எந்த பதிலும் சொல்லாம முடிச்சுக்கிட்டாரு. அவருக்கு அடுத்து பேசுற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விஜய் வர்றாரா அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் வருகிறார்கள் 3 முறை சொல்றாரு. எல்லோரும் வருகிறார்கள், எல்லோரும் வருகிறார்கள் 3 முறை சொல்றாரு. மீண்டும் ஒரு முறை அழுத்து கேட்கும்போது அண்ணன் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன் கையை காட்டுறாரு. அவரு அந்த வார்த்தையை மறுக்கல, விஜய் வருவாரா அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் அவர் மறுக்கல அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம உறுதிபட தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தியா இருக்குது. அதுக்கான சாத்தியங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும் எல் முருகனுடைய பதில் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தமிழக வெற்றி கழகம் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில தான் திரு எல் முருகன்
முருகன் அவருடைய இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த இதுக்கப்புறம் இவங்க வந்து இங்கேதான் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாகவும் இன்னைக்கு விவாதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் இன்றிலிருந்து அவங்க பேச்சுவார்த்தை துவங்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிய வருது. விவரங்களுக்கு நன்றி வெற்றி.